எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். 3 பெட்டர், 4 பெட்டர், 5 பெட்டர், 6 நிறைய பண்ணுறோம். இது டபுள் பெட்டர் பழைய மாடலு. வாங்க இந்த மிஷினை பற்றி பார்ப்போம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6.5 HP தேவைப்படும் 3 பேஸ் லைனில். எப்படி கேட்டிங்கன்னா பம்புக்கு 3 HPயும் வைப்ரேஷன் 3 HPயும் முன்னாடி டிராவல் மோட்டர் ஆஃப் HP டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.5 HP 3 பேஸ் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா பழைய கால மாடல். பெல்ட்டை போட்டிருக்கும் பாருங்க, 2 பெல்ட் போட்டிருக்கும் பாருங்க. கஸ்டமர் கேட்டிருந்தார், சார் எங்களுக்கு பெல்ட் எப்படியே தேவைப்படுது, எங்களுக்கு கிராமப்புறம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் தேவைப்படாது, மீடியமாக இருந்தால் போதும் அப்படி கேட்டதுக்காக இந்த மிஷின் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 வருஷம் ஆகி போச்சு. கஸ்டமர் கேட்டதுனால இந்த மிஷின் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய மற்ற சிஸ்டம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது பவர் கோட்டிங் மெத்தட் பாருங்க, அதே தான் போட்டிருப்பேன். பவர் கோட்டிங் மெத்தட் இது போட்டிருப்பேன். கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் எல்லோ 2 கலராக போட்டிருக்கேன். ராடு அதே மாதிரி தான், ஜேசி பிஸ்டன் ராடு, 40 ராடு, டிவிஎஸ் போல்ட் நட்டு, சிலிண்டர்ஸ், ஹெவி ஆயில் சீல்ஸு எல்லாம் சேம் டிட்டோ அப்படியே வந்துடும். அது பேனல் போட்டு பாருங்க முன்னாடி இருக்குது, அது நாங்களே தயாரிச்சுக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 2 ஹைட்ராலிக் வால்வ் லிவர் வந்துடும். எல்லாம் சேம் டிட்டோ, எல்லாம் அப்படியே இருக்கும். என்னென்னா மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டர் வராது. பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா அது 3 வைப்ரேட்டர் மேலே மோட்டர் வருது. இதில் மோட்டர் மேலே வராது. அதே ஸ்டீல் பாருங்கள், எல்லாம் வைஸ் எக்ஸில் போட்டிருப்பேன் சேனல் எல்லாமே. அதே போல் டை பாருங்கள், கீழே எல்லாமே 6M பிளேட்டும் மேலே 10ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z நம்ம ட்ரிபிளுக்கு என்ன பண்ணுறோமோ எல்லாமே செஞ்சுருவோம். எக்ஸ்ட்ரா மேலே மோட்டர் மட்டும் வராது. இந்த முன்னாடி கூடிய ட்ரே பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருக்கோம். அந்த ட்ரிபிளுக்கு நம்ம என்ன போடுறோமோ அதே மெத்தடில் போட்டிருக்கோம். அதே மாதிரி கீர் பாக்ஸு ஆப்போசிட் கீர் பாக்ஸு உள்ளுக்கு ஆயில் ஊற்றியே கொடுத்துருவோம். 320 ஆயில் கொடுத்துருவோம். இது வந்து ஆப்போசிட் மோட்டர், காம்டர் மோட்டர் பாருங்க, காம்டர் பேஸ் மோட்டர். செயினும் அதே மாதிரி தான். மூவிங் செயின் பாருங்கள், 5 with புல்லட் செயின் முன்னாடி மாட்டிருப்பாருங்க. 5 with புல்லட் செயின் போட்டிருப்போம். பனியன் பேட் அது மாதிரி தான், எல்லாமே ஹெவியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்குது பாருங்கள், இந்த கனம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 4 கண்டி சேனல் போட்டிருப்பேன். சாதாரண 3 கண்டர் போடுவேன். இந்த டபுள் கண்டர் போடும்போது இப்போ 4 கண்டி சேனல் போடுவேன் சைடில் போடும்போது. அதேபோல் லிமிட் சுவிட்ச் மேலே மாட்டிருக்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் போகிறக்காக கிளாண்டு போட்டிருக்கிறேன். A to Z. பின்னாடி வந்து வீல் வந்து ரப்பர் வீல் போட்டிருப்பேன், யூரோப் வீல் போட்டிருப்பேன். அந்த மாதிரி மெத்தடு. அப்புறம் பம்பு பாருங்கள், இது ஹெவியாக போட்டிருப்பேன். பம்பு சாதா பம்பு போட மாட்டேன், போஸ் மூலம் போட மாட்டேன். ரொம்ப ஹெவியாக போடணும் பம்பு எப்பவுமே. ஆயில் வந்து உள்ள கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில். உள்ள ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். மிஷின் தூக்குறதுக்காக இந்த ஹூக் கொடுத்துட்டேன். 2 பக்கம் ஹூக் கொடுத்துருக்கிறேன். சப்போர்ட் ஆங்கிள் கொடுத்துட்டேன். அதே மாதிரி மெத்தேடு, சேம் மெத்தேடு. ட்ரிபிள் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் கொடுத்துருப்பேன். இங்கே ஹூக் கொடுத்துட்டேன் பைப் வைக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்டாப்பர் பீஸு, இது வந்து ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. நம்ம கல் வந்து 8 இன்ச்சு வேணும், நம்ம 8.5 வேணும், 7.5 வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாப்பர் பீஸ் கொடுத்துருப்பேன். சிலிண்டருக்கு அதே மாதிரி டபுள் லாக்கெட் கொடுத்துட்டேன். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். என்னுடைய ஃபேக்ட்ரியில் ஒரு டெமோ போடுறோம், வாங்க அதையும் பார்த்தரல எப்படிங்கிறத. இந்த மிஷினுடைய சின்ன டெமோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் மிஷின் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பேக்கேஜாக வாங்கிக்கலாம், இல்லை மிஷினாக வாங்கிக்கலாம். எப்படி மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜுங்கிறது காங்கிரீட் மிக்சர் மிஷின், ட்ராலி, டை செட்டு, பிரிக் ஷிப்பிங் ட்ராலி அப்படி ஒரு பேக்கேஜாக வரும். புதுசாக ஆரம்பிக்க அதை பண்ணிக்குவாங்க. இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டுக்கிறோம், எங்களுக்கு மிஷின் மட்டும் போதும் அப்படின்னாலும் நாங்கள் மிஷின் மட்டும் கொடுப்போம். நம்ம மிஷின் நீங்கள் வாங்கும்போது எப்பவும் டை சேர்ந்து வாங்கிக்கிறங்க. ஏன்னா டை நாங்கள் வந்து இதுக்காக என்ன பண்ணேன்னா கீழே 6M பிளேட்டில் போட்டு லேசர் கட்டிங் பண்ணி ரொம்ப கல் வந்து நைஸ் ஃபினிஷிங்காக வர மாதிரி நான் தயாரிச்சிருப்போம். டை வாங்கும்போது நீங்கள் வேறு கம்பெனி டையில் மேட்ச் பண்ண முடியாது. என்னுடைய மிஷின் டையில் நான் போடுற டை தான் மேட்ச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எப்போ மிஷின் வாங்கும்போது இது அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.